தம்பி, ஒரு உண்மை சம்பவத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். மதுரை பக்கத்தில் உம்மச்சிக்குளம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அங்கே பார்த்தீங்கன்னா அருண் பிரியா அப்படிங்கிற ஒரு காதல் ஜோடி நல்லா வாழ்ந்து வராங்க. திருமணம் பண்ணி நல்லா வாழ்ந்து வராங்க. அருண் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெரிய மல்டி மில்லியனரோ இல்லை ஐடி ஊழியரோ கிடையாது. ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அப்படி இடையில பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு உடல்நல குறைவால் கொஞ்சம் வீட்டில் தங்குறாப்புல. அந்த பிரியாங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்கள எவ்வளோ காதலிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குழந்தை கிடையாது. நிறைய பிரச்சனை, ஏக்கம், நிறைய வறுமை. அதனால் இப்போ அந்த நியூஸ் கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த நியூஸை நான் செய்தியில் கேள்விப்படுறேன். அவங்க 2 பேரும் ஒன்றா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கடிதத்தில் ஒரு 2 கோரிக்கை வைக்கிறாங்க. என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை ஒன்றா அடக்கம் பண்ணுங்க, எங்களை ஒன்றா அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. 2வது கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர் திருவிழா நடக்கிறதுனால எங்கள் மரணத்தை காரணம் காட்டி ஊர் திருவிழாக்களை நிப்பாட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லி 2வது கோரிக்கை வைக்கிறாங்க. புரியுதுங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கதையை வாசிக்கிறப்போ வந்து இவங்களோட மரணத்துக்கு என்ன காரணமாக இருக்கும்? வறுமையா, இல்லை உடல்நிலை பிரச்சனையா, இல்லை பொருளாதார பிரச்சனையா, இல்லை அவங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்கிற இந்த சமூகமாக என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு போங்க.